ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கொஞ்சம் வெளியே போயிட்டுருக்கு வரும்போது நல்லா 20 ரூபாய்க்கு பெரிய கட்டாகவே அரைக்கீரை கிடச்சிது. இன்றைக்கி 2 டிஷ் செய்ய போகிறேன். கீரையில் வெறும் கீரை கடைய போகிறேன். துவரம் பருப்பை முக்கால்வாசி வேக வச்சு கீரையை கட் பண்ணி அதில் போட்டு கீரை கூட்டு செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? முதல்ல பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு போட்டு நல்லா சிவப்பு கலர் வரும்போது அதில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி நல்லா பொங்கி வந்த உடனே அந்த தண்ணியை எடுத்து கீழே ஊற்றிட்டு கழுவிட்டு மறுபடியும் புது தண்ணியை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். பூண்டு ஒரு 12 பல் பூண்டை போட்டு வேக வைக்கலாம். அதுக்குள்ளே இந்த அரைக்கீரையை கிள்ளி சுத்தம் பண்ணி நல்லா 2-3 தடவை கழுவி எடுத்துக்கலாம். அரைக்கீரை வாரத்தில் 2 நாள் சேர்த்திக்கிறது நல்லது. இதில் இருக்க தாதுக்கள் தலைமுடி வேர்களை பலப்படுத்துது, முடி நல்லா வளர உதவுதுன்னு சொல்கிறாங்க. இரத்த சோகை இருக்கவங்க ஹீமோக்ளோபின் அளவை அதிகரிக்குது. செரிமான பிரச்சனையை சரி பண்ணி மலச்சிக்கல் வராமல் தடுக்குது. கண்டிப்பாக இதை செய்கிறது நல்லது. பருப்பு நல்லா முக்கால்வாசி வெந்துடுச்சு. இப்போ கீரை போட்டால் போதும். கீரை சீக்கிரம் வெந்துடும். கீரை நல்லா ஒரு கைப்பிடி, நல்லா பெரிய கைப்பிடி அளவுக்கு போட்டு வேக விட்டுட்ருக்கேன். இன்னொரு வானலியில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 20 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயத்தை வதக்கிடலாம். அதுக்கு ஒரு 2 வரமிளகாயும் 1 பச்சை மிளகாயும் போட்டுக்கிறேன் நான். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் கொத்தமல்லி, 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம், அப்புறம் ஒரு குட்டி தக்காளி. அதையும் நடுவில் கொஞ்சம் இடம் பண்ணி போட்டுட்டா சீக்கிரம் வதங்கும். அதனால் நடுவில் போட்டிருக்கேன். அதையும் போட்டு வதக்கி எடுத்து வச்சிடலாம். ஒரு 1/4 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் அதையும் போட்டு அதையும் ஒரு வதக்கலாம். கீரை நல்லா வெந்துடுச்சு. இந்த வதக்கி வச்சோம் இல்லையா சின்ன வெங்காயம், இதெல்லாம் அதையே கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்சியில் அரைச்சிக்கலாம். இந்த வெந்த கூட்டில் அதை ஊற்றிடலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நான் கல் உப்பை பொடிச்சு வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு கொதி வந்தால் போதும். எதுக்கும் பருப்பு மத்தில் பருப்பும் நல்லா கடையிறதுக்காக ஒரு கடைஞ்சிட்டேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு ஒரு 2 வரமிளகாய், கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு இந்த அரைக்கீரை கடையலுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம். அவ்வளோதான், ஃபைனல் டச் முடிஞ்சிச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அரைக்கீரை வாரத்துக்கு 2 நாள் செய்யணுன்ட்டு பிளான் வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரம், இன்னொரு பாத்திரம் வச்சுக்கலாம். இப்போ வெறும் கீரை கடைய போகிறோம். ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கீரையை போட்டு ஒரு 1/2 கிளாஸ் பக்கம் தண்ணி ஊற்றி அதில் பூண்டு ஒரு 7-8 பல் பூண்டு போட்டு சிம்மில் வச்சு நல்லா தண்ணி உள்ள கீரையை கொஞ்சம் நேரம் கழித்து அமுத்தி விடலாம். வேகட்டும். அதுக்குள்ளே ஒரு வானலியில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ஒரு 20-25 சின்ன வெங்காயமே போடுறேன். ரொம்பவே நல்லது. 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் கொத்தமல்லி, வர கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் நான் கீறி போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் நல்லா வேணும்னா இன்னும் 2 சேர்த்து போட்டுக்கோங்க. நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். அதையும் நல்லா வதக்கிடலாம். அவ்வளோதான், வேறு எதுவும் போட போகிறதில்ல. இதை அப்படியே கீரையில் போட்டு கடைஞ்சி உப்பு பெருங்காயம் போட்டுறது தான். அவ்வளோதான். கீரை நல்லா வெந்துடுச்சு. அந்த கீரையிலேயே இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், இந்த வதக்கினதை போட்டுடலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். மிக்சியில் போட்டு ஒரே ஒரு பல்ஸ் மோடில் சுற்றி எடுத்திங்கனாலும் ஓகே. இல்லை கடையிறது ஈஸின்னா கடையவே செஞ்சுக்கோங்க. பருப்பு மத்திலே கடைஞ்சாலே கடைஞ்சிடும். அவ்வளோதான். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கலரே பாருங்களேன், நல்லா பச்சை கலராக பசுமையாக இருக்குது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டேன் நான். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. சீக்கிரமாக 2 டிஷ்ஷும் ரெடி ஆகிடுச்சு. கீழே மட்டும்தான் டைம் ஆகும் கீரையை சுத்தம் பண்ணதான். களிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சம் எண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றிக்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு வரமிளகாய் போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். ஒரு தாளிப்பு கீரை கடையலுக்கு போட்டாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கை கால் நடுக்கம், நரம்பு தளர்ச்சி உள்ளவங்க அடிக்கடி அரைக்கீரையை சேர்த்திட்டு வர்றது ரொம்பவே நல்லதுன்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
பாய் ஃப்ரெண்ட்ஸ்.